வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது கார்த்திகை தீபம் அப்பம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 பனானா எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி பீஸாக நறுக்கி இப்போ மிக்ஸி ஜாரில் போடுறேன். இதே மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கிக்கலாம். பெரிய வாழைப்பழம் மாதிரி தான் 1 எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கணும். நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். இப்போ இதோட நம்ம 1 கப்பு பச்சரிசி மாவு ஆட் பண்ணி அரைச்சிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை மிக்ஸி ஜாரில் மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பனானாவை நம்ம மைய அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதில் 1 கப்பு பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கணும். இந்த 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம், அதுக்கு 1/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி இப்போ வெள்ளை கரைசல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது வெள்ளை கரைசல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு 1/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு. இப்போ அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின வெள்ளை கரைசலை இந்த மாவோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல்ஸு விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துன்னு வரலாம். இப்போ மாவை நம்ம மைய அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. வெள்ளை கரைசலை இதில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூனு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்வீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக பிஞ்சாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் அப்பம் சுவையாக இருக்கணுங்கிறதுனால நம்ம நல்லா நெய் விட்டு தேங்காய் துருவல் வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் தேங்காய் துருவலாக எடுத்திருக்கேன். இதை நீங்கள் வந்துட்டு தேங்காய் பல்லை வந்து குட்டி குட்டியாக எடுத்து அதையும் நம்ம இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்துட்டு இட்லி மாவு பதம், தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் திரும்ப துளியுண்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்துக்கலாம். நம்மளுக்கு ஏற்கனவே வெள்ளை கரைசல் நல்லா கரெக்டாக இருந்ததுனால கரெக்டான பதத்துக்கு இதை வந்துட்டு இப்போ அப்பம் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்செடுத்து இப்போ அப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்ற முடியாது. இது கேரளா ஸ்டைல் அப்பம், அதனால தான் நான் வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சாதாரணமாக கூட இது கோதுமை மாவில் இதே இதில் நம்ம கன்சிஸ்டன்சியில் எல்லாமே நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாம். நல்லா புஸ்ன்னு நல்லா உப்பி வர்றது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ஹெல்த்தி வேறு. இது நம்ம அப்பத்தை அரைச்சி எடுத்துட்டுலாம். கார்த்திகை தீபம் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்டியான நல்லா சாப்பிட்டு அப்படி ஒரு சாப்பிட்டு நல்லா செம்மையாக வந்துடுது பாருங்கள். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.